நமசிவாய வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த திருப்பதி லட்டு சம்பந்தமா பலவிதமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. எனக்கு இருக்கிற பல வேலைகள் பல விஷயங்கள்ல இது எதுக்குன்னு நான் கண்டுக்காம விடணும், கடந்து போகணும்னு தான் பார்த்தேன். ஆனா தினமும் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்களே ஒரு நாளைக்கு 4-5 பேர் இந்த மாதிரி வந்திருக்கே, என்ன பண்றது, பல தடவை நம்ம இதை சாப்பிட்ருப்போம், இதனால நமக்கு ஏதாவது பாவம் வருமா, தோஷம் வருமா, இப்படி பல கொஸ்டின்ஸ். நானே எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு ஒரு 100-150 தடவையாவது திருப்பதி லட்டுவை சாப்பிட்ருப்பேன். திருப்பதி லட்டுவை சாப்பிடாத ஹிந்துஸ் ரொம்ப கம்மி. நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் திருப்பதி போயிட்டு வந்திருப்போம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், முதல் இது என்னன்னா, நம்ம தெரிஞ்சு பண்ற பாவம் தான் நமக்கு வரும், தெரியாம பண்றது பாவத்தோட சேர்த்தி கிடையாது. இன்னொன்னு, இந்த மாதிரி இதுல கலந்துருக்கலாம், இல்ல இதுல சோயா இருக்கலாம், அது இருக்கலாம், ஏதோ ஒரு கலப்படம் இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னும் அது ஃபுல்லா என்னன்னு தெரிய வரல. சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும், அடுத்த கட்ட விசாரணை இது சம்பந்தமா இன்னும் சில இடங்கள்ல அது டெஸ்ட் கொடுத்து இது பண்றது அப்படிங்கிறத பண்ணி சம்பந்தப்பட்டவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுத்து, இதை நினைச்சிருந்தா வெளியில விடாமையும் இருந்திருக்கலாம். அரசியல்னாலே சில்லறத்தனம் தானே, சில சில்லறத்தனமான அரசியல் இதுக்கு பின்னால இருக்கு. அதே சமயம் கலப்படத்தை ஆதரிக்க முடியாது. இன்னொன்னு, இதுதான் சாக்குன்னு பீஃப் லட்டு எப்படி இருந்ததுங்கிற மாதிரியான கிண்டல் கேலி எல்லாம் பார்க்க முடியாது. இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற பல பேர் யாருன்னு பார்த்தா, நம்ம கூட பழகிட்டு இருக்கிற சில பேர், நம்ம மதத்தை சேர்ந்தவங்க, கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்களே பல பேர் பலவிதமான கிண்டல் கேலிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மத்தியில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அருமையா இது சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அவர் முதல்ல ஹிந்துவும் கிடையாது, முஸ்லீம். அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அப்படியே படிச்சு காட்டுறேன். தமிழ் தெரியாதவங்களுக்கு நான் படிக்கிறது புரியும். திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருப்பது ஒன்றும் நகைப்புக்குரிய விஷயம் இல்லை. அது ஒருவனின் உணவு உரிமைக்கு எதிரானது. குறிப்பா இஸ்லாமியர்கள் அந்த நகைப்பு கொண்டாட்டங்களில் கலந்துக்காமல் இருப்பது நல்லது. உங்களுடைய உணவுகளில் உங்களுக்கே தெரியாம பன்றிக் கொழுப்பு கலந்திருந்தால் என்ன மனநிலையில் இருந்திருப்பீர்களோ அதே மனநிலையிலேயே இப்பவும் இருங்க. சித்திக்குங்கிற அருமை நண்பர் இது சம்பந்தமா ஒரு பதிவை போட்டிருக்கார். இப்போ பரிதாபங்கள் மாதிரி சில சேனல்லாம் சம்பந்தமா வீடியோ போட்டு டெலிட்டும் பண்ணிட்டாங்க. அதனால அவங்கள பத்தி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஆட்களுக்கு, இந்த சித்திக் மாதிரியானவங்களுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி ஏன் இல்லைன்னு புரியல. இந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ்லயும் சிலதுல அனிமல் ஃபேட் மாதிரியான விஷயம் கலந்துருக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஆபத் தர்மம்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சு பண்றது இல்லை. நம்ம எப்பயோ டீ கடையில பட்டர் பிஸ்கெட்டுன்னு நினைச்சு வெண்ணெய் பிஸ்கெட்டை சாப்பிட்ருப்போம். ஆனா அதுல உண்மையில வெண்ணெயே இல்லை, மிருகத்தோட கொழுப்பு அதுல கலந்துருக்கு அப்படின்னு இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஆசையா சாப்பிட்ட சில சாக்லேட்ல கிரீனு ரெட் எல்லாம் பார்த்து தான் சாப்பிட்றோம். அந்த கிரீன் சிம்பிள் இருக்கிறதுலயே அதுலயும் சில அனிமல் ஃபேட் கலந்துருக்குன்னு பயமுறுத்துறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சோப் பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு, அதோட ஸ்மெல் பிடிக்கும், யூஸ் பண்ணேன். ஆனா அதுல அனிமல் ஃபேட் கலந்துருக்குன்னு தெரிய வந்த உடனே என்ன பண்ணேன், அதை யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்படி நம்ம தெரியாமையே சில விஷயங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணதான் செஞ்சிருக்கோம். முதல்ல இந்த வெஜ் சிறந்ததா நான்வெஜ் சிறந்ததா, நான்வெஜ் சாப்பிட்றது பாவமா புண்ணியமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொல்லாமைய சொன்ன வள்ளுவர், வள்ளலார், வாரியார் யாருமே பை பர்த் பிராமின் கிடையாது. ஏன்னா இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றதுங்கிறது குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்குரிய விஷயம் மட்டும் இல்லை, அது ஒரு பிலாசபி, அது ஒரு தர்மம். நீங்க வெஜ்ஜை சாப்பிட்றதும் நான்வெஜ்ஜை சாப்பிட்றதும் உங்களோட தனிப்பட்ட உரிமை. இப்போ சோ ராமசாமி இருக்காருல்ல, அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அமரர் சோ ராமசாமி சொன்ன விஷயத்தை தான் இப்போ சொல்றேன், நான் எதுவும் புதுசா சொல்லலை. ஒரு காலத்துல பிராமின்ஸே நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க, பரவலா உண்மைதான். யாகத்துலலாம் மிருகபலியை போட்டிருக்காங்க. ஆனா அகத்தியர் அதெல்லாம் தப்புன்னு ஸ்டாப் பண்ணார். அதுக்கப்புறமா காலங்காலமா அப்ப பண்ணிட்ட பிராக்டிஸ்னாலும் தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை நிறுத்தினாங்க. 100 வருஷமா பண்ணாம இருந்தாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிள்ல இருக்கிற நிறைய பிராமின்ஸ் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அது அவங்க விருப்பம். நான்வெஜ் சாப்பிட்றதோடு சட்டப்படி தப்பு கிடையாது. நானும் நாளைக்கு நினைச்சாலும் சாப்பிட முடியும், ஆனா மாட்டேன். ஏன்? அது என்னோட குல தர்மம். பிராமின்ஸ் அப்படி பண்ணக்கூடாது, என் வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம என்ன அம்மா அப்பா சொல்ற எல்லா விஷயங்களையும் கேட்கவா செய்யறோம்? ஒரு சில விஷயங்களை கேட்காம தான் இருக்கும்.
அப்படி இருந்தும் ஏன் நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை? ஏன் மனசாட்சிக்கு அது தப்புன்னு படுறது? என்னோட விருப்பம் சாப்பிட்றது இல்லை. என் பக்கத்தில் எவனாவது ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிட்றான்னா சாப்பிட்டு போட்டோம், அதை தடுக்கவும் முடியாது, தடுக்கிற ரைட்ஸும் எனக்கு இல்லை. ஆனால் அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா என் மூக்கில் காட்டனை வச்சுக்கிறதோ மாஸ்க் போட்டுக்கிறதோ அந்த நேரத்தில் அது என்னோட உரிமை. ஸோ இதெல்லாம் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் ஓவரான விஷயம். இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க யாரையும் பெருசாக நீ நான்வெஜ் சாப்பிட்றியான்னு கிண்டல் கேலி பண்ணுறதுங்கிறது இல்லை, அது வெரி ரேர். ஆனால் நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸ் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க, காலேஜ் டேஸ் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஒருத்தன் பியூர் வெஜிடேரியனாக இருக்கானாலே அவனை உளவியல் ரீதியாக சில கிண்டல் கேலி பண்ணுறது, இந்த சைக்கலாஜிக்கல் அட்டாக்குங்கிறது ஜாஸ்தி பண்ணுவாங்க. தயிர் சாதம்னு சொல்லி விருப்பேற்றுறது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் என் கூட படித்த ஒரு பையன், நானாவது பிராமின்ங்கிறது ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட அந்த ஃப்ரெண்டு வந்து சைவ பிள்ளைங்க, எங்களை விட அவங்க ரொம்ப பார்க்குறாங்க இந்த நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுல. இன்னைக்கு சைவ பிள்ளைங்களையும் சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம். அவன் பியூர் வெஜிடேரியன் தான், முட்டை கூட சாப்பிட மாட்டான். என்னடா நீ ஐயர் பையன் மாதிரி இருக்க, தயிர் சாதம்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் லிமிட்டை மீறி அட்டாக் பண்ணுற லெவலுக்கு போனோடனே நான் 2 பசங்களை அடித்து அது பெரிய பிரச்சனையாக தான் ஆச்சு. நம்மளை யாராவது தொடர்ந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வயசு அப்படி என்ன பண்ணுவோம், வா ஒண்டிக்கு வா மோதி பார்ப்போம், உன் சக்தி பெருசா என் சக்தி பெருசான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஸ்கூலில் நிறையா நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் நம்முடைய தனிப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கிண்டல் கேலி பண்ணுறது அவங்க பண்ணின்னு தான் இருப்பாங்க. அவங்கள திருத்த முடியாது, அவங்கள மாற்ற முடியாது. அதுக்காக நம்ம கோவப்படுறது டென்ஷன் ஆகுதுன்னா தினமும் எவ்வளவோ விஷயங்கள் என்னோட பிஸி ஷெடியூலுக்கு நடுவுலையும் நிறைய இந்த மாதிரி சில்லறத்தனமான போஸ்ட்டுகள், சில விஷயங்கள் நேரடியாகவே சில விஷயங்கள் இப்போ அதெல்லாம் கடந்து இவங்க புத்தி இவ்வளோதான அதை தாண்டி போகிற மெச்சூரிட்டி வந்துடுது. நம்ம டென்ஷன் ஆகுதுன்னு எடுத்துட்டா நிறையா விஷயங்களுக்கு டென்ஷன் ஆக தான் செய்வோம். இன்னொன்று இந்த ரிப்போர்ட்டு ஃபுல்லாக வரல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளே வந்து கருங்காலி யாராவது ஒரு சப்ளையர்கிட்ட வாங்குகிறோம், ஒரு 4-5 லேபில் டெஸ்ட்டுக்கு கொடுப்போம் அதோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த 4-5 லேபில் ஏதாவது ஒரு லேபில் டூப்ளிகேட்னு வரும், 3-4 லேபில் ஒரிஜினல்னு வரும். அப்படி வர பட்சத்தில் அந்த லேபு என்ன மாதிரியான லேபு, அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக தப்பான்னு பார்த்து மறுபடியும் 2-3 தடவை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த விஷயங்களுக்கு அப்புறமா தான் நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த கருங்காலி டெஸ்ட் பண்ணுற விஷயத்திலேயே இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி தான் இந்த லட்டு விஷயமும். இன்னொன்று சில அடிப்படை உண்மைகளை புரிஞ்சுக்கணும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் வெஜ்ஜு பெஸ்ட்டா நான்வெஜ் பெஸ்ட்டான்னு சொல்ல வரல. ஆனால் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகளுக்கெல்லாம் கூட உயிர் இருக்குது, அதுவும் நான்வெஜ் தான். இந்த உலகத்தில் எவனுமே 100% வெஜிடேரியன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப புத்தாலித்தனமாக பேசுகிறாங்களாம். அந்த செடி கொடிக்கெல்லாம் உயிர் உண்டுங்கிறத பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்முடைய புராண இதிகாச நூல்கள்லாம் சொல்லிடுது. வெள்ளைக்காரனுக்கு தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வருஷம் டைம் வந்து தேவைப்பட்டிருக்கு. தொல்காப்பியத்தில் ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதுவே இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் வந்து ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு இதை பற்றிலாம் ஒரு பாட்டே எழுதியிருக்காரு. அதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். சொல்கிற விஷயம் என்னென்னா, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிறத நம்ம முன்னோர்கள் எப்படி பிரித்தாங்கன்னா, ஆனஸ் இருக்கிற விஷயம்லாம் நான்வெஜ், ஆனஸ் இல்லாதது வெஜ்ஜு. இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்க முடியும்? கடலில் இருக்கிற மீன்லேருந்து ஆடு மாடு கோழி அது எல்லாமே வந்து சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிற மாதிரி அந்த மிருகங்களும் கழிவுகளை வெளியேற்றும். ஆனால் இந்த மரம் செடின்னு எடுத்தால் வேர்லேருந்தே தண்ணியை எடுத்துக்கும், தேவையில்லாத விஷயங்களை வேர் மூலமாகவே எங்கே விடணுமோ அங்கே விட்டுரும். இந்த செடி கொடி மரத்துக்கெல்லாம் ஆனஸ் கிடையாது. இன்னொன்று இந்த ஸ்வைன் ஃப்ளூ மாதிரியான இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கெட்டுப்போன ஆட்டையோ கோழியோ ஒருத்தர் சாப்பிட்டா உயிர் போகிறதுக்கே நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெட்டுப்போன காய்கறிகளை சாப்பிட்டா மிஞ்சி போனால் வாந்தி பேதியோடு போயிடும். அதில் உயிர் போகிற அளவு ரிஸ்க் இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் சத்தான விஷயங்கள்ங்கிறது இருக்குது. 100 கிராம் வேர்க்கடலையில் 28 கிராம் ப்ரோட்டீன்கிறது இருக்குது. சோயா சங்குன்னு எடுத்தால் அதில் மேக்சிமம் 51 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் கூட இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட சில உணவு வகைகள் சைவம் அசைவம் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே ஒருத்தனுடைய உடல் சக்தியோ ஆற்றலையோ தீர்மானிக்கிறது கிடையாது. அதுவும் ஒரு விஷயம். ஆனால் சைவத்திலையும் நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய விஷயங்கள் புரோட்டீன் கண்டென்ட்டு இந்த மாதிரியான இது நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவருடைய உடல் ஆற்றலாக இருக்கட்டும் இல்லை மூளை ஆற்றலாக இருக்கட்டும், அதில் அவங்களோட டிஎன்ஏ ஜீனிலேருந்து ஆரம்பித்து அவங்க என்ன மாதிரியான ப்ராக்டிஸை எடுத்துக்கிறாங்கங்கிறது முதற்கொண்டு எல்லாம் தீர்மானிக்கிறது. ஸோ அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம்தான் இந்த மாதிரியான இதுங்கிறது.
அவரவர் உணவு அவரவர் உரிமை. அதே சமயம் ஒருத்தருடைய நம்பிக்கையை கேலி பண்ற, கிண்டல் பண்ற உரிமை எவனுக்குமே கிடையாது. அடுத்தவருடைய நம்பிக்கையை சீன்றது, அதை சீண்டி பார்க்கறது, நோண்டி பார்க்கறது, இதெல்லாம் ஜனநாயக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அந்த வெங்காயத்துலலாம் இது வராது. அதனால இந்த மாதிரியான நபர்களை நம்ம திருத்துறதுங்கிறது கஷ்டம். நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரியான நபர்கள் ஏதாவது சொல்றாங்கன்னா ஜஸ்ட் சூரியனை பார்த்து ஒரு 4 கால் பிராணி குறைக்கிற மாதிரி இதெல்லாம் 2 கால் பிராணிகள் இதோட புத்தி குறைக்கிறது தான். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி சிவார்ப்பணம்னோ கிருஷ்ணார்ப்பணம்னோ சொல்லி கடவுள் மேல் பாரத்தை போட்டு அவரவர் வேலையை அவரவர் பார்ப்போம். இதனாலலாம் திருப்பதியோட பெருமை குறைஞ்சிடாது, பெருமாளோட பெருமை குறைஞ்சிடாது, இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் திருப்பதியில லட்டு பிஸ்னஸ். இந்த மாதிரியான ஆட்களை வெறுப்பேற்றுறதுக்காகவே இப்போ திருப்பதியில ஜாஸ்தி போய் சில பேர் லட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க லட்டு வாங்குங்க, வாங்காம இருங்க. ஆனா திருப்பதி போய் தான் பெருமாளை வேண்டணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே எவ்வளவோ பழமையான கோவில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில்களுக்கு முடிஞ்ச அளவு போறது. அங்க கோயிலுக்கு தேவையான நல்லெண்ணெய், பெருமாள் கோவில்னா நெய், அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க சொந்த ஊர்ல இருக்கிற பராமரிப்பு இல்லாத கோவில்களை மொத்தமா சேர்ந்து ஒரு குரூப் ஃபண்டிங் டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி பழமையான கோவில்களை எவ்வளோ புதுப்பிக்க முடியுமோ, பாதுகாக்க முடியுமோ பாதுகாருங்க. அதை பண்ணிட்டு அப்புறமா திருப்பதி போகிறதோ, ஸ்ரீரங்கம் போகிறதோ, காசி போகிறதோ அதெல்லாம் போகலாம். அதுவும் போய் தான் ஆகணும். ஆனால் அதை விட இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாத பழமையான கோவில்களை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் கொஞ்சம் பல பேர் பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால இனிமே இந்த மாதிரியான விமர்சனங்களை நாம் முடிஞ்ச அளவு கடந்து செல்வோம். நம்முடைய தர்மத்தை கடைபிடிப்பதில் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பண்றதுல நம்ம உறுதியாக இருப்போம். அல்லவை தேய அறம் பெருகட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.